இன்னைக்கு ஹிஸ்புல்லா கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாக்கு என்னன்னா, இஸ்ரேலுக்கு எலைட் பிரிவு என்று சொல்லக்கூடிய உயரடுக்கு பிரிவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய அல் ரத்வான் என்று சொல்லக்கூடிய படைப்பிரிவு இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ளே உள்ள நுழைய தயாராக இருக்குன்னு சொல்லக்கூடிய சிம்டம் கொடுத்துருக்கு. எதை வச்சுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஹிஸ்புல்லா படை வீரர்கள் வந்து ஒரு செயல் செய்வாங்க. என்னென்னா, ஒரு படை போர் வீரன் முன்னாடி நிற்கிறாங்க, அவனுடைய ஷோல்டரில் வந்து இன்னொரு படை பிரிவு வீரன் வந்து கை வச்சுட்டானா அவங்க ரெட் லைனை கிராஸ் பண்ண போகிறாங்க, அதாவது உள்ளே போகிறாங்க, ஒரு பெரிய எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறதா அது சிம்டம். ஸோ அந்த காணொலியை தான் ஹிஸ்புல்லா இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. அந்த காணொலியில் ரைட் சைடு ஒரு 3 பேர், லெஃப்ட் சைடு 3 பேர் நிற்கிறாங்க. இடையில ஒரு போர் வீரர் நிற்கிறாரு துப்பாக்கியோடு. காதில் வந்து அந்த விஷயங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்காக, கமாண்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு ஹெட்ஃபோன் போட்டுருக்கிறாரு. ஸோ அவருக்கு பின்னாடி ஒரு போர் வீரன் வந்து பின்னாடி அவனுடைய ரைட் ஷோல்டரில் வந்து கை வைக்கிறான். வச்ச பின்னாடி அந்த டைட்டில் மாதிரி போடுறாங்க. ஸோ இந்த சிம்டம் காட்டிட்டாங்கன்னே அப்படின்னாலே நிச்சயமாக ஒரு பெரிய சம்பவத்தை நிகழ்த்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சமிக்கையாக காணப்படுது. அப்போ முதல் தாக்குதல் நிச்சயமாக ஹிஸ்புல்லாவிடம் இருந்து மிகப்பெரிய அளவில் நடைபெற போகுது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வரக்கூடிய செய்தி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டனி பிளிங்கனும் அதான் சொல்லியிருக்கிறாரு, ஹிஸ்புல்லா தான் முதல் அடிக்க போகுது, ரெண்டாவதாக ஈரான் அடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பெரிய அளவில் போய்கொண்டிருக்கு. இதனால தான் இஸ்ரேலுடைய IDF IOF தீவிரவாதிகள் எல்லாமே இரவு முழுக்கவே தூங்காமல் உறக்கம் இல்லாமல் விழிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஏதாவது ராக்கெட் கிராஸ் ஆகுதா, ஏதாவது வந்து ஜெட்டு வெளியே போகுதா, இங்கிருந்து ஏதாவது உளவு செய்தி எடுக்க வர்றாங்களான்னு சொல்லிட்டு தூக்கம் இல்லாமல் விடிய இன்னைக்கு இஸ்ரேலுடைய துருப்புகள் விழிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நெத்தன்யாஹூ 2 கட்டளைகளை இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய இராணுவ துருப்புகளுக்கு கொடுத்துருக்கிறார். முதல் கட்டளை என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிகள், அதே மாதிரி அரச பதவியில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமான அதிகாரிகள், இவர்கள் யாரும் எந்த ஊடகத்தையும் சந்திக்காதீங்க, எந்த பேட்டியும் கொடுக்காதீங்க. குறிப்பாக இந்த நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ரகசியமான விஷயங்கள், என்னென்ன ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற எந்த விஷயங்களையும் வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அதே போல் நெத்தன்யாஹூ இருக்கக்கூடிய இந்த துருப்புகளுக்கெல்லாம் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. எவனாவது லீவு கீவுன்னு எடுத்துகிட்டு வெளியே எஸ்கேப் ஆகிறது, சம்பளம் பாக்கி இருக்குன்னு சொல்கிறதுக்காக கல்லிட்டு ஓடுறது, அதே மாதிரி எனக்கு வெக்கேஷன் டைம் ஆகிடுச்சின்னு வெளியே ஓடுறது, அதே மாதிரி எனக்கு வந்து பல்வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறது, இந்த எந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா ஈரான் நம்ம மேலே போகிற அறிவிச்சுட்டான், எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்துவான், நீ பார்த்துக்கு தலைவனை அத்து விட்டு போயிடாத அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி கீழே இறங்கி எல்லாருக்கும் விசா மற்றும் இந்த ஃப்ளைட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா விசா கிடையாது, விசா வந்து உனக்கு கொடுக்கப்பட மாட்டாது, ஃப்ளைட் எதுவுமே வெளியேருந்து பறக்காது. ஸோ உள்ளுக்குள்ளேயே நீ சிக்கி ஒன்று இந்த பூமியை மீட்டு கொடு, இல்லாட்டி செத்து அழிஞ்சு போயிரு அப்படிங்கிற அளவுக்கு நெத்தன்யாஹூ ஒரு ப்ரீ பிளானாக சில ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. மறுபக்கம் இன்னைக்கு OICக்கு வந்து இந்தோனேஷியா மற்றும் மலேசியா 2 நாடுகள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. OICயை பொறுத்த வரைக்கும் 57 இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு தெரியும், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன். இதுவரை ஏதாவது செஞ்சுருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே செய்யலை, அதுதான் உண்மை. ஸோ இதட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் உடனடியாக ஐநாவின் மூலமாக இஸ்ரேலுக்கு ஒரு தடையை கொடுங்க, இஸ்ரேல் நாடை அங்கீகரிக்காதீங்க. மேலும் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய இராணுவ தளவாடங்கள், எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு தடையை விதிங்க. யாருமே எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடாது, இராணுவ தளவாடங்களை அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது. சொல்லப்போனால் ஐநாவுடைய ஒரு அங்கமாகவே இஸ்ரேலை வைக்கக்கூடாது, தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை இன்னைக்கு மலேசியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டறிக்கையாக இன்னைக்கு OICட்ட வச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டறிக்கையை தூக்கிட்டு OIC குடுகுடுன்னு ஓடி போய் அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட கொடுக்குமா, இல்லை வந்து எச்சரிக்கை செய்யுமா, அல்லது ஐநாட்டை கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமானா நிச்சயமாக கிடையாது. பொருளாதார லாபிகள் அதிகமாக நிறைந்த ஒரு கூட்டமைப்பாக தான் OIC இருக்குது. ஏன்னா OIC நினச்சிச்சுன்னா எவ்வளவோ பெரிய அளவுக்கு இந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி இருக்க முடியும். ஆனால் இதுவரையும் குவைட்டாக இருக்குது, அமைதியாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி பல்வேறு சூழ்ச்சிகளும் மர்மங்களும் இருந்துட்டு தான் இருக்கு. அடுத்து ஜோர்டான் மற்றும் எகிப்து போன்ற துரோக நாடுகள் எல்லாமே இன்னைக்கு தொடர்ந்து தனது வான் பகுதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுது. குறிப்பாக ஜோர்டானுடைய தலைவர் 2ஆம் அப்துல்லா என்ன கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருன்னா, ஈரானை கண்டிச்சார். ஈரான் எந்த ராக்கெட்டையும் என் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சார். மக்கள் மத்தியில் ரொம்ப எதிர்ப்பு வந்த நாளைக்கு இஸ்ரேலையும் சேர்த்துக்கிட்டாரு. இஸ்ரேல் ஈரான் நீங்கள் 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு போங்க, எங்கள் வான்வெளியை பயன்படுத்தாதீங்க, அது எங்களுடைய நிலத்திற்கு மக்களுக்கு தான் பாதிப்பு, அதனால் தேவையில்லாமல் சண்டை போட்டுருக்காதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. மேலும் இன்னைக்கு சொல்றாரு, எங்கள் நிலப்பரப்பை தேவையில்லாமல் ஒரு ரத்த கலவர பூமி ஆக்கிறாதீங்கன்னு ஜோர்டானுடைய தலைவர் சொல்றாரு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, ஜோர்டானுடைய எல்லை இருக்குல்ல, வெஸ்ட் பேங்க் ஜோர்டானுடைய எல்லை. ஸோ இந்த பகுதியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள்லாம் வந்து ஒரு கார் ரைடிங் பண்ணி ஒரு இஸ்ரேல் துருப்பை செட்டிலர்ஸ் தீவிரவாதி அடித்து கொலை கொண்டுட்டாங்க. ஸோ இதுக்கு ஹமாஸ் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கு. வாழ்த்துக்களும் துவாக்களும் உங்களுக்கு மென்மேலும் வெற்றி அடையட்டும் துவாக்கு ஒரு பிரார்த்தனை செஞ்சு ஒரு வாழ்த்து செய்தியை கொடுத்துருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட ஜோர்டானுடைய தலைவர் அவருடைய எல்லை ஓரமானதுனால எங்களுடைய எல்லைக்குள்ளே தேவையில்லாமல் ரத்த கலவரியாக்காதீங்க, நீங்கள் வந்து எங்களுடைய பூமியை வந்து பிடுங்க பார்க்குறீங்கிற மாதிரி வாய்க்கு வந்ததை இஸ்ரேலுக்கு சார்புடைய நிலையிலே அடிச்சு விட்டு போயிருக்கிறார். அப்போ ஜோர்டானுடைய தலைவராகட்டும், முகமது அப்பாஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒரு யூத கைக்கூலிகளாக இருந்து ஒரு யூதனாகவே இருந்து கிட்டத்தட்ட இந்த பலஸ்தீனுடைய பூமியை இஸ்ரேலுக்கு
தாரை வர்க்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி தான் கொண்டு சென்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். ரஷ்ய தலைவர் புட்டின் தொடர்ந்து இன்னைக்கு ஈரானுக்கு பேலிஸ்டிக் மிசைல்கள், குரூஸ் மிசைல்கள், அதே போல 360 என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஜாமல் சிஸ்டம் போன்ற பல்வேறு கருவிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதற்கு பதிலாக ஈரானும் பல கருவிகளை, ட்ரோன்களை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த வேளையில் ஈரானுடைய தலைவர் புட்டின் இன்னைக்கு அதிரடியாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, ஈரானுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுல எங்களுக்கு முழு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே கருத்தை தான் சீனாவுடைய தலைவரக்கூடிய ஜிபிங்கும் சொல்றாரு. ஈரானுடைய இறையாண்மை ரொம்ப முக்கியம், அதை பாதுகாக்கக்கூடிய இடத்துல எந்த அளவு வேணாலும் உதவி செய்வோம் அப்படிங்கிற நிலையை நோக்கி போறாங்க. குறிப்பாக இதில் ரஷ்ய தலைவர் புட்டினை பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா புட்டின் இந்த குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய நாடுகளோடையும் ரொம்ப இணக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. என்னன்னா, தலிபான்கள் எங்களுடைய கூட்டாளிகள், பங்காளிகள், அவங்க கூட என்னைக்கும் இணைந்திருப்போம், அவங்களுடைய கொள்கையும் செயல்பாடும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு ரஷ்யா சொல்லுது. அப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள், அதாவது தங்களது விடுதலைக்காக போராடக்கூடிய உண்மையான இறைப்பற்று கொண்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாடுகள் எல்லாத்தையும் நேசிக்குது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களுடைய பொருளாதார கொள்கை, அவங்களுடைய கொடுக்கல் வாங்குகள் என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் டிப்ளமேட்டிக்காக, ராஜாங்க ரீதியாக எல்லா விஷயமும் நல்லா இருக்கனால ரஷ்ய தலைவர் புட்டின் இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளோடு நல்ல உறவில் இருக்கிறார், இஸ்லாமிய கொள்கையோடு நல்ல உறவில் இருக்கிறார். இடையில சொன்னார், இஸ்லாத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் சம்மந்தம் இல்லை, அதை முடிச்சு போடாதீங்கன்னாரு. இறைவனை குறித்து பேசுகிறார், நபிகள் நாயத்தை குறித்து பேசுகிறார். அப்போ ஒரு சிறந்த தலைவராக இந்த புதிய உலக ஒழுங்கு என்ற விஷயத்தை நோக்கி கொண்டு போகிறதுல மத்திய கிழக்குகளை இஸ்லாமிய நாடுகள் எப்படி அணுகணுமோ, எப்படி சமரசத்தோடு மத நல்லிணக்கத்தோடு ஒன்றிணைமோ, இன்னைக்கு அந்த அடிப்படையில் ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்கள் ஒன்றிணைஞ்சிட்டு இருக்கிறார். அடுத்த ஒரு செய்தி நேற்றுலேருந்து வரவிட்டிருக்க செய்தி தான், இன்னும் இது உறுதி செய்யப்படலை, நம்ம தேவையில்லாமல் குழப்பிக்கவும் வேணாம். இன்னைக்கு இஸ்ரேலுடைய சேனல் 12, சேனல் 13, ஹிப்ரூ நியூஸ், அதே மாதிரி எடியோ தஹர்னோத், அதே மாதிரி கேடிலா என்று சொல்லக்கூடிய இந்த இத்தனை தளங்களும் வெளியிடக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? தொடர்ந்து இன்னைக்கு ஈரானுடைய புதிய தலைவர் மன்சூர் பெஜஸ்கியா அவருக்கும் ஐஆர்ஜிசிக்கும் மத்தியில் பயங்கர கிளாஸ் போயிட்டு இருக்குது. அதாவது புதிய தலைவர் பெஜஸ்கியா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இஸ்ரேலை ரொம்ப ஃபோர்ஸாக தாக்க வேணாம், நம்ம நாட்டு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய சில நாடுகளில் இஸ்ரேலுடைய பேஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட் கார்னரில் பெஜஸ்கியா செயல்படுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதற்கு எதிராக ஈரானுடைய ஐஆர்ஜிசி சிறப்பு இராணுவ படை இருக்குல்ல, புரட்சிகர சிறப்பு இராணுவ படை, இந்த படை சொல்லிட்டு அப்படிலாம் முடியாது, நாங்கள் நேரே இஸ்ரேலுடைய டெல்லவின் நகரத்தை நோக்கி தான் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு போயிட்டு இருக்குது. இதற்கு மத்தியில் யார் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்னா, சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி தான் ஆர்டர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு, அதாவது கமாண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல. ஸோ அவர் தான் இங்கே பிரதானமான ஒரு விஷயத்தை பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஸோ இத்தனை விஷயங்களும் இன்னைக்கு மேற்குலக ஊடகங்கள் தான் அதிகமாக பரப்பிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் தரப்புல இருந்து இந்த கருத்து சம்பந்தமான எந்த விஷயங்களும் இன்னைக்கு வெளியே வரல. நாங்கள்லாம் சண்டை போடலைன்னு வரல, சண்டை போட்டோன்னு வரல, கருத்து முரண்பாடு இருக்குன்னு வரல. ஆனால் யதார்த்த கிழமை என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான் முதல் ஹிஸ்புல்லா அடிக்கும், அதுக்கப்புறம் தான் ஈரான் தாக்குதலை ஏற்படுத்தும். அந்த ஈரான் தாக்குதல் ஒரு நாளோட நிற்காது. நம்ம முன்னாடி பார்த்தோம், சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரத்தின் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சு. அதற்கு வெளிப்படையாக அறிவிச்சு, ஐநாட்டிலிருந்தையும் அமெரிக்காட்டையும் அறிவிச்சு ஈரான் ஒரு தாக்குதல் கொடுத்துச்சு. அது ஒரே ஒரு தாக்குதலாக அமைஞ்சிச்சு. ஆனால் இந்த டைம் நடத்தக்கூடிய தாக்குதல் ஒரு நீண்ட கால தாக்குதலாக இருக்கலாம். அந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கலாம். அதனால தான் இன்னைக்கு பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் ஒதுங்கிருச்சு. அமெரிக்கா வாண்டடாக உள்ள இந்த போருக்குள்ளே இறங்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி இஸ்ரேல் இழுத்து விட்டுருச்சுன்னு தான் நம்மளால் இதை தெளிவாக சொல்ல முடியும். அடுத்து 2 செய்திகள், ஒன்று பாகிஸ்தானை குறித்து, மற்றொன்று மாலத்தீவை குறித்து. பாகிஸ்தான் குறித்து பார்ப்போம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் எல்லாமே சவுதி அரேபியாவுக்கு அதிகமாக யாத்திரை போகிறாங்க, போலியான பாஸ்போர்ட் வழியாக, அல்லது யாத்ரீகர், அதாவது ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிறோங்கிற ஒரு ஹாஜியோ போலவே உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு அங்கே திருட்டு சம்பவங்கள் மற்றும் பிட்பாக்கெட் அடிக்கிறது அப்படிங்கிற வேலையை ஒரு பிச்சைக்காரர்களாட்ட மாறி இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை சவுதி அரேபியா முன் வச்சிருக்கு. இந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 90 நபர்களை பிடிச்சு விசாரிச்சதில், 100 நபர்களை விசாரிச்சதில் 90% அந்த பிடித்த நபர்களில் 90% பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால் பாகிஸ்தானை வன்மையான முறையில் சவுதி அரேபியா கண்டிக்குது. இது போன்ற குற்றவாளிகளையும் பிட்பாக்கெட் அடிக்கக்கூடியவர்களையும் எங்கள் நாட்டுக்கு ஹாஜிகள் என்ற போர்வையில் நீங்கள் அனுப்பாதீங்க, இது உங்களுக்கு தான் கேவலம். குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரியில் கூடிய பல நாடுகளில் பாகிஸ்தானுடைய ஊழியர்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த செய்திகள் நிச்சயமாக கேட்பதற்கு ஒரு வருத்தம் அளிக்குது. ஹாஜி போர்வையில் இது மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்கன்னா நிச்சயமாக அது தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாக தான் இருக்குது. மறுபக்கம் மாலத்தீவை குறித்த செய்தி. மாலத்தீவுடைய புதிய தலைவர் மொய்சு தெரியும், முகமது மொய்சு. இவர் கிட்டத்தட்ட பாசிச எதிர்ப்பு என்ற நிலையில் வச்சு தான் நம்மலாம் பார்த்தோம். ஏன்னா இவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி சீனாவோட நல்ல டைப்பில் இருந்தார். இந்திய இராணுவ வீரர்கள் எல்லாமே மாலத்தீவில் இருந்தவங்களையெல்லாம் வெளியேற்றி கொடுத்துட்டாரு. அதே போல் பல கருத்துக்களை வெளியிட்டார். இந்தியாவை மாலத்தீவு என்ற அளவுக்கு அந்த வார்த்தை போர் என்பது போயிட்டு இருந்துச்சு. மாலத்தீவை புறக்கணிக்கணும், பைக்காட் பண்ணணும், அங்கெல்லாம்
சுற்றுலா போகக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடை இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சங்கிகள் பரப்பிட்டு இருந்தாங்க. மோடிஜி கூடி மாலத்தீவு போகாமல் லட்சத்தீவு போய் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு வந்தார். லட்சத்தீவு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ இந்த சூழலில் சீனா கூடி சொல்லிச்சு, நீ எல்லாம் கவலைப்படாதப்பா, நான் உனக்கு டூரிஸ்ட் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சில டீலிங்கும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வேளையில் உடனடியாக மொய்சு இன்னைக்கு சில முடிவுகளை மாற்றி அமைச்சிருக்கிறார். அவர் செஞ்சதிலே ஒரு சிறந்த காரியம் என்னென்னா, மாலத்தீவுக்குள்ளே இஸ்ரேலுடைய டூரிஸ்ட்டுகள் உள்ளே வரையே கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை விதிச்சார். ஒரு மிகப்பெரிய செயல் தான் சொல்ல முடியும். ஏன்னா டூரிஸ்ட்டுகள்லேயே இந்த இஸ்ரேலுடைய டூரிஸ்ட் இருக்காங்கல்ல, இவங்க வருஷத்துக்கு பல மாதங்கள் மாலத்தீவு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இன்கம் வருமானம் என்பது அந்த நாட்டுக்கு அதிகமாக இருந்திருக்குது அந்நிய செலாவணி விஷயத்தில். ஸோ அதை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான், அதை புறக்கணிச்சிருக்கு. ஸோ இந்த சூழலில் இந்தியாவோட கொஞ்சம் ஒரு சார்பு நிலையில் மாறணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாலத்தீவுடைய தலைவர் முகமது முய்சு சில முடிவுகளை எடுத்து சில அக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்க்க முடியுது. அதில் முதல் அக்ரிமெண்ட் என்னென்னா, நம்ம பயன்படுத்துகிறோம்ல ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், இது போன்ற அந்த யூபிஐ வச்சு பயன்படுத்துவோம்ல, இது போல் ஒரு திட்டத்தை இந்தியாவோட டைப்பில் வச்சு யூபிஐ அறிமுகம் அங்கே நடந்திருக்கு. இல்லை 2 நாடுகளும் சைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஸோ இதை எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பாராட்டி, பரவாயில்ல நல்ல ஒரு நிலைப்பாட்டை நோக்கி எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்ரிசியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எந்த வகையான சார்பு நிலை, ஒரு குறிப்பிட்ட அளவிலான சார்பு நிலையா அல்லது பழையபடி இந்திய இராணுவம் எல்லாமே மாலத்தீவுக்கு போயிடும், அந்த அளவு போகுமா, அதாவது மாலத்தீவில் இந்தியாவுடைய டாமினேட் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கான கேள்விகளை பல நபர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.